ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி இந்த வீடியோவில் அழுக்காக இருக்கக்கூடிய தலகாணியை ரொம்ப ஈஸியான மெத்தடில் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தலகாணி வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மேலே ஸ்டிக்கர் இருந்துச்சு, அதை ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா அந்த கம்மில் பார்த்தீங்கன்னா நிறைய தூசு படிஞ்சு அங்கே கரை மாதிரி படிஞ்சிருக்கு பாருங்கள். எண்ணெய் கரை, அதே மாதிரி நம்ம கீழெல்லாம் போட்டு படுக்கும் போது எங்கேயாச்சும் கரை இருக்கும் இல்லையா, அதெல்லாம் பட்டு அழுக்காக இருக்குது. இந்த மெத்தட் நீங்கள் 3 months ஒன்ஸ் ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுவும் இல்லைன்னா இன்கேஸ் உங்களுடைய தலகாணி அழுக்காகாமல் ஸ்மெல் வராமல் இருந்துச்சுன்னா நீங்கள் 6 months ஒன்ஸ் இந்த மாதிரி வாஷ் பண்ணிக்கலாம். அதே போல் இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா இலவம் பஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை ஃபில் பண்ணி இருக்கக்கூடிய தலகாணிக்கும், அதே போல் நம்ம பழைய துணி ஏதாவது வச்சு தலகாணி தைச்சிருப்போம் இல்லையா, அதுக்கும் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணாதீங்க. அது சீக்கிரமாக காயாது, நமக்கு டைம் எடுக்கும். அதே மாதிரி காயல அப்படின்னா ஸ்மெல் வர ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அதுக்கு மட்டும் யூஸ் பண்ணாதீங்க. மற்ற எந்த தலகாணிக்கு வேணாலும் இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக க்ளீன் ஆகிடும், புதுசு மாதிரி மாறிடும். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம தலகாணியை ஊற வைக்க போகிறோம். அதுக்கு ஒரு பெரிய டப்பில் பார்த்தீங்கன்னா சின்ன கப் அளவுக்கு வினிகர் நான் சேர்த்துக்கிறேன். நான் இன்னைக்கு 2 தலகாணி தான் உங்களுக்கு வாஷ் பண்ணி காட்ட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்கேஸ் நீங்கள் சேம் டைமில் 3-4 தலகாணி வாஷ் பண்ணுறதா இருந்தால் இந்த பொருட்களை எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா துணி சோடா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது கடையில் கேட்டால் கொடுப்பாங்க, ரேட்டும் கம்மி தான். இதை சேர்க்கும் போது நமக்கு அந்த துணியில் இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாமே ஈஸியாக ரிமூவ் ஆகிட்டு நல்லா பளிச்சுன்னு மாறிடும். அதுக்காக தான் அதை சேர்த்துருக்கோம். கூடவே நீங்கள் எந்த சோப் தூள் யூஸ் பண்ணுறீங்களோ அதை 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ இதில் நம்ம வெதுவெதுப்பாக இருக்கக்கூடிய தண்ணியை சேர்த்துக்கலாம். தண்ணி ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். கை பொறுக்கிற சூட்டில் இருந்தால் போதும். ரொம்ப சூடாக இருந்தால் தலகாணி மேலே இருக்கக்கூடிய துணியில் டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ வெதுவெதுப்பாக இருக்கக்கூடிய தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க. தலகாணி முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு தலகாணி இதில் ஊற வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம வெதுவெதுப்பாக இருக்கக்கூடிய தண்ணியில் ஊற வச்சு அதை வாஷ் பண்ணும் போது எண்ணெய் பிசுக்கு அந்த ஸ்மெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த வெதுவெதுப்பாக இருக்கக்கூடிய தண்ணி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் இதில் ஊற வச்சிருக்கோம். நான் இன்னைக்கு 2 தலகாணி வாஷ் பண்ணுறேன் இல்லையா, ஸோ 2த்தையுமே பார்த்தீங்கன்னா ஒரே டப்பில் ஊற வச்சுக்கிறேன். இதை 1/2 hourலேருந்து 45 minutes போல் அப்படியே இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வாஷ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் ஒரு 1/2 hour ஆச்சும் டைம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வாஷ் பண்ணுங்க, அப்போ தான் ஸ்டெயின் ஈஸியாக ரிமூவ் ஆகும். இப்போ 45 minutesக்கு மேலே ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் இதை வாஷிங் மிஷினில் தான் வாஷ் பண்ணுறதுக்கு போட போகிறேன். இன்கேஸ் உங்ககிட்ட வாஷிங் மிஷின் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக துணி எப்படி துவைப்பீங்களோ அதே மாதிரி மேலே சோப் போட்டுட்டு லைட்டாக ப்ரஷ் பண்ணி நீங்கள் அலசி காய வச்சுக்கலாம். நீங்கள் ப்ரஷ் பண்ணும்போது அந்த அழுக்கு எல்லாமே ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். இப்போ நான் வாஷிங் மிஷினில் தான் போட போகிறேன். அது எப்படி போடுறேன் அப்படிங்கிறத காமிக்கிறேன் பாருங்கள். ஊற வச்சிருந்த தலகாணியை பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷினில் போட்டாச்சு. இப்போ இதில் ஒரு சின்ன மேல்முடி அளவுக்கு லிக்விட் டிட்டர்ஜென்ட் நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்களோ அதை சேர்த்துக்கோங்க. ஒரே ஹேண்டில் நான் வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருந்ததால் கரெக்டாக நல்லா ஃபோக்கஸ் பண்ணி எடுக்க முடியல. லிக்விட் நம்ம சேர்க்கறதுக்கு ஒரு சின்ன கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, அதில் சேர்த்துட்டு நீங்கள் மிஷின் ஆன் பண்ணிக்கலாம். உங்களுடைய மிஷின் இப்போ புதுசாக இருக்கக்கூடிய மாடலாக இருந்தால் நீங்கள் ஒரு 10 minutes போல் டைம் வச்சு நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம், குயிக் வாஷ் பண்ணிக்கலாம். என்னோடது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓல்டு மாடல் தான், கொஞ்சம் இல்லை ரொம்பவே ஓல்டு மாடல் தான். ஸோ அதுக்கு ஆன் பண்ணிவிட்டு எஸ்ல வைக்கும் போது மேக்ஸிமம் ஒரு 15 minutes போல் டைம் எடுக்கும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா எஸ் வச்சுக்கிறேன். இப்போ ஆன் பண்ணி விட்டாச்சு. இது முடியறதுக்கு மேக்ஸிமம் ஒரு 15 minutes போல் டைம் எடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாஷ் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறமா நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வாஷ் பண்ணக்கூடிய ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் கரை அந்த அளவுக்கு எல்லாமே ரிமூவ் ஆகிட்டு நல்லா பளிச்சுன்னு மாறிடுச்சு பாருங்கள். ஈரம் மட்டும் கொஞ்சம் இருக்குது. ஏன்னா இந்த வாஷிங் மிஷினில் ஒரு 60% போல தான் ட்ரை ஆகும். மீதி நம்ம வெயிலில் காய வைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா வெயிலில் இந்த மாதிரி காய வச்சுருக்கேன். வெயிலில் காய வைக்கும் போது இந்த மாதிரி 2 பக்கம் கிளிப் போட்டுக்கோங்க, கீழே தொங்குற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் ஏதாவது தண்ணி எக்ஸ்ட்ரா இருந்தால் அது உள்ளே இருக்கக்கூடியது ட்ரைன் ஆகிட்டு நமக்கு சீக்கிரமாக காயும். காயக்கூடிய டைமிங் கண்டிப்பாக இடத்துக்கு ஏற்ற மாதிரி டிஃபர் ஆகும். ஒரு நாள் வெயில் அதிகமாக இருக்கலாம், இல்லை கம்மியாக இருக்கலாம். மேக்ஸிமம் ஒரு 3 to 4 hours காய வச்சு எடுத்துக்கோங்க. எங்கேயுமே ஈரப்பதம் இல்லாமல் இருக்கிற அளவுக்கு காய வச்சு எடுத்துக்கோங்க. நான் 4 hours மேலேயே வெயிலில் விட்டுருந்தேன். ஏன்னா நான் மார்னிங் போட்டுட்டு ஈவினிங் தான் எடுத்திருந்தேன். நல்லா காஞ்சிருச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஈரப்பதம் எதுவுமே இல்லாமல் அதே டைமிங்கில் அழுக்கு எல்லாமே ரிமூவ் ஆகிட்டு நல்லா புதுசு மாதிரி மாறிடுச்சு பாருங்கள். முன்னாடி ஸ்டிக்கர் ஒட்டி இருந்தக்கூடிய அந்த இடத்துல மட்டும் அந்த கரை போகல, மற்ற இடத்துல எல்லாமே போயிடுச்சு. இப்போ நான் உங்களுக்கு வாஷ் பண்ணாமல் இருக்கக்கூடிய தலகாணியும் வாஷ் பண்ணதை வச்சு உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் காமிக்கிறேன். அப்போ உங்களுக்கு பார்க்கும்போது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்.
இப்போ உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் பார்க்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். வாஷ் பண்ணாமல் இருக்கக்கூடிய தலகாணிக்கு மேலே பாருங்கள் என்ன பிசுக்கு அழுக்கு எல்லாமே படிஞ்சிருக்கு. வாஷ் பண்ணது புதுசாக வாங்கும் போது எப்படி இருக்குமோ அதே மாதிரி பளிச்சு நல்லா ஒயிட்டாக மாறிடுச்சு பாருங்கள். இந்த மெத்தட் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணி பாருங்கள், ஈஸியாக க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம். அதே போல் தலகாணி ஃப்ளாட் ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி பஞ்சு நல்லா எடுத்து விட்டுட்டு வெயில ஒரு 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் போல் காய வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு ரைஸ் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம திரும்ப யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சின்ன வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.